இது ஒரு நடைமுறை சாத்தியமா? இது ஒரு அரசியல் வரலாற்றிலே பார்க்காத ஒன்றாக இது இருக்காதா? எப்படி இதை பார்க்கலாரா? முதல்ல நான் இதை பேசிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்கள பொறுத்தளவில் கவர்னர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுங்கிறது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஸ்டாண்டு, சிபிஎம் ஸ்டாண்டு, சிபிஐ ஸ்டாண்டு, விடுதலை சிறுத்தைகள் ஸ்டாண்டு, 4 கட்சிக்குள்ள பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. அரசியல் அரங்கத்துக்குள்ள தான் நின்ன அணியை டிச் பண்ணி பேக் ஸ்டாப்பர் ஆட்டு இப்ப ராமதாஸ் பண்ணா என்ன விமர்சனம் பண்ணுவாங்க? அதை விட ஒரு மோசமான தனத்தை தானே காங்கிரஸ் பண்ணி இருக்குது. ஒரு அணில நின்றுகிட்டு மாறி இருக்குது. அவங்க பண்றதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? காங்கிரஸுக்கு விஜய் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆட்டு பல மாநிலங்கள், தென் மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுவாரு, நம்ம கூட இருப்பாருன்னு அவர் பாக்குறாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு போகுது? ராஜ்யசபால இடம் வர போகுது. சோ காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட காப்பாற்ற சிபிஎம் சிபிஐயும் விசிகாவும் அரசியல் பண்ணணும். நோபடி கேன் டிக்டேட் டர்ம்ஸ் டு a political party like இம்ரான் விருப்பத்துக்கு அவங்க அரசியல் பண்ணுவாங்களா? தங்கள் இன்ட்ரெஸ்ட காங்கிரஸ் இழந்து போய் நிற்கிறதுக்கு அரசியல் பண்ணுவாங்களா? இவர் சகோதரர் சொன்னாரு, கேரளாவில் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறத தெளிவா சொன்னாரு. ஆர்கே அந்த விஷயத்தை தெளிவா சொன்னாரு. அதே மாதிரி ஜென்ராம் அதை சொன்னாரு. சோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடுங்கிறது வேற, தங்களுடைய இன்ட்ரெஸ்டை காப்பாத்தி எப்படி சர்வை பண்றதுங்கிறது வேற. சோ அந்த வகையில இந்த 4 கட்சிகளுக்குமே காங்கிரஸோட பேராசையோட டிராவல் பண்றது எந்த வகையிலும் பயன்படாது. இன்னொன்னு இல்ல, காங்கிரஸ் சொல்றது மதவாத சக்திகள் இங்கே உள்ள வராம இருக்க, அல்லது திரு விஜய் இருக்காருன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய மம்தா பானர்ஜி இருக்காங்க, நான் கண்டெஸ்ட் பண்ணல, நீ காங்கிரஸ் போயிருக்க வேண்டியதானே? நான் கண்டெஸ்ட் பண்ணல, மம்தா பானர்ஜி பாத்துக்குவாங்கன்னு. ஒவ்வொரு பார்ட்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. விசிகேயோட இன்னொரு இந்த கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்கு இப்போ போனா அடுத்த எலெக்ஷன் வரும்போது we have no truck with PMK and VCK ன்னு இவர் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவார் விஜய். எங்க போய் நிற்பாங்க விசிகே? ஸோ கட்சிக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குது? சும்மா அவங்க விருப்பத்துக்கு ஒரு கட்சி எப்படி செயல்பட முடியும்? அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா செயல்படுவாங்க. கவர்னர் கூட்டுங்கிறது அவருக்கு நிலைப்பாடு, ஏன் நிலைப்பாடு அதுல வேற யாருக்கும். கோகசிவ் ஒரு அலையன்ஸுக்கு தான் கவர்னர் இது பண்ணணும், சிங்கிள் ஆர்ஜெக்ட்னால கூப்பிட வேண்டியதுங்கிறது நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். நிலைப்பாடு இது வேற, ஒரு கட்சிக்கு இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்றதுங்கிறது வேற. ஸோ அவங்க தங்கள் கட்சிக்கு இன்ட்ரெஸ்ட்டை காங்கிரஸுக்கு தனத்தோட இணைஞ்சு போய் காங்கிரஸ் கிட்ட அடையாளத்தை இழந்துடக்கூடாதுன்னு அவங்க இருக்கல, எந்த தவறுமே இல்லைங்கிறதான் என்னோட பார்வை. இது கோகசிவ் அலையன்ஸ்ங்கிற லெவல்ல இன்னைக்கு விஜய் பெரிய மாஸ் லீடர் ஆயிட்டாரு. நம்பர் 1 லீடர் அவர் தான். சோ நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி. எத்தனோ மாநிலங்கள்ல நம்பர் 1க்கு ஒருத்தர் பிஜேபி போயிட்டாங்கன்னா நம்பர் 2 நிதிஷ்குமாரும் லாலு யாதவும் சேர்ந்து அதை கண்டெயின் பண்ணக்கூடிய இதுனாலும் சரி, மாயாவதியும் இவர் முலாயம் சிங் யாதவும் கம்பைன் பண்ணி கண்டெயின் பண்ணாலும் சரி, எதிரும் துறவமா இருந்தவங்க இன்னொருத்தர் தங்களோட தாண்டி 1வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னா மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல 2 பேரும் கம்பைன் பண்றது இயல்பான ஒண்ணுதான். அந்த ஒரு இதுல நம்பர் 1 ஒரு தேர்தல் முடிவை வச்சே அவர் முன்னாடி போயிட்டாருன்னு இவங்க இந்த முடிவு எடுக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியா 50 ஆண்டுகளா நேரெதிர் அரசியல் நிற்கக்கூடியவங்க அடுத்தடுத்த அரசியல் அடுத்த தேர்தலை சந்திக்கிறப்ப சான்ஸ் எடுக்க முடியாது. சான்ஸ் எடுக்க முடியாது. ஒரு தேர்தல் முடிவு முடிஞ்சதுமே தன் கூடவே இருந்து சதி பண்ணிட்டு போன ஒரு மிகப்பெரிய ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எடுத்து ஒர்க் பண்ணனாலும் சரி, முழுக்க பல்ட்டி இது பண்றாலும் சரி, அதுல முழு உருவமான காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்ட விஜய்கிட்ட கொண்டு போயிருக்கும் போது திமுகவும் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். சோ இது 1வது இடத்துக்கு ஒருத்தர் போன பிறகு 2, 3 சேர்றது மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுப்பாங்க அப்படிங்க. அது இதை தாண்டி திராவிட இயக்கம் இது காங்கிரஸுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு பேசுறதும் அவங்களுக்கு வசதியா இருக்கும். சோ இந்த கோகசிவ் அலையன்ஸ்ங்கிறது போகத்தான் செய்யுது. காங்கிரஸ் பாஜக இல்லாத கோகசிவ் அலையன்ஸுக்கு நாங்க வர தயாருன்னு காங்கிரஸ் சொல்லலாம். காங்கிரஸ் அதை சொல்ல மாட்டாங்க. விஜய் கிட்ட தங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, ரைட். திரு ஜென்ராம், இன்னொரு தீர்மானத்தை சேர்த்தே இந்த கேள்வி வைக்கிறேன். அதில் அவங்க காங்கிரஸுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதில் சொல்லும்போது நேரில் வெற்றி பெற்றதுக்காக ஒரு நன்றி கூட தெரிவிக்கலை, முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை வச்சுட்டு தோழமை சக்தியின் காலை நட்பு சக்திகளுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியின் திடீர் மாற்றத்தை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இங்கே திராவிட இயக்கங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ காங்கிரஸையும் பாஜக அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலைக்கு திமுக எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதா பார்க்கணுமா? பாஜக எதிர்ப்பை அவங்க கொள்கையா வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப காங்கிரஸ் எதிர்ப்பை அப்படி எடுத்துட்டு வராங்களா? தங்களுடைய பழைய குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு காங்கிரஸை சொல்லும் போது. அது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியையும் காங்கிரஸையும் ஒரே விதமாகத்தான் முன்னிறுத்துறாங்க. இடையில சோனியா காந்தி பொறுப்பேற்றதற்கு பிறகு காங்கிரஸ் ஓரளவுக்கு செக்யுலரிசம் காரணமாகவும் சமூக நீதி சார்ந்தும்
திமுக போன்ற கட்சிகளோட, லாலு பிரசாத் போன்ற தலைவர்களோட நல்ல உறவுல இருந்தாங்க. இப்ப சமீப காலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் வந்து 2024 100 எம்பிக்களோட ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரானதுக்கு பிறகு அவங்க தேசிய அரசியலை புதிய பார்வையில் பார்க்க தொடங்குறாங்க. மாநில கட்சிகளை தாண்டி தங்களை ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முயற்சிகளுக்குள்ள போறாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கு. அது இயல்பாக மாநில கட்சிகளினுடைய கோபத்திற்கு ஆளாகும் நிலையில தான் போகும். அது போக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத வந்து விக்கிரவாண்டியிலேயே முன் வச்சிடுச்சு. கடந்த 2 வருடங்களாக திமுக ஆட்சியில இருக்கிற காலம் வரைக்கும் இதை பற்றி காங்கிரஸ் எதுவும் பேசல. அப்படி போறதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்னாலேயே போயிருந்தா கூட துரோகம்ங்கிற அளவுக்கு பெயர் வராது. ஆட்சியை இழந்ததற்கு பிறகு பச்சையான சந்தர்ப்பவாதமாக இங்கிருந்து பதவி இருக்கக்கூடிய திசையை நோக்கி நகர்வது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து துரோகம்தான். கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிரச்சனை தான் விஜய் பதவி ஏற்கிறத பாஜக ஆளுநர் மூலமா தடுக்குது அப்படின்னா நாங்க அந்த இடத்துல அவருக்கு வந்து நிக்க வேண்டியது ஜனநாயக கடமை என்பதாக காங்கிரஸ் பார்க்க. பாஜக தடுக்குதா அல்லது இவர்களுக்கு எவ்வளவு தூரம் அதுல உண்மையிலேயே அக்கறை இருக்கு அப்படி இருந்ததுன்னா ஆதரவு பெறுவதை இவ்வளவு லெத்தார்ஜிக்கா செய்வாங்களா அப்படிங்கிறதுலாம் பல கேள்விகள் இருக்கு. அவங்க வந்து 4 தொகுதியிலையும் வேட்புமனு போட்டு ரிஜெக்ட் ஆகி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா செய்த மாதிரி 2001 செய்த மாதிரி இவங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்கிறது எனக்கு எதுவும் புரியல. சரி, ஓகே, ரைட். நீங்க ஓகே, நிறைய கருத்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு அது போக இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு பற்றி பேசினா இது சேரப்போறாங்களா இல்லையாங்கிறது தெளிவாக இன்னும் தெரியல. பட் சிவசேனாவை வந்து காங்கிரஸ் என்சிபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2 பேரும் எதிராக இருந்தவங்க. சோசியலிஸ்ட் நிதிஷ்குமாரும் ஹிந்துத்வா பிஜேபியும் ஒரே அணியில ரொம்ப காலமா இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல முஃப்தி முகமது சையதோட மெஹபூபா முஃப்தியோட பிஜேபி போஸ்ட் போல் அலையன்ஸாக போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் போஸ்ட் போல்ல ஒரு தொங்கு சட்டசபை அல்லது தொங்கு மக்களவை வரும்போது சேர்ந்து வேலை செய்வது அப்படிங்கிறது இயல்பானது. இவங்களுக்கு 50 வருட இடைவெளி 2 பேருக்கும் இருக்கு. எதிரெதிர் நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் எதிரெதிர் கொள்கை உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது இல்ல, அதிமுகவுடைய அரசியலே திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி தானே இருந்துச்சு. திமுக இருந்து வெளியில போன கட்சி தானே. கொள்கை அளவுல பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தேர்தல் வெற்றிக்காக திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவும், அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கு திமுகவும் யாரோடையாவது கூட்டணிக்கு போயிருக்கலாம். ஆனா அடிப்படையில இவங்க பெரிய வேறுபாடுகள் கொண்ட கட்சிகளாக பார்க்க முடியாது. அதனால ஒரு கால சூழ்நிலை அவர்கள் மேல ஒரு கட்டாயத்தை உருவாக்கும் போது இந்திய அளவுல நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைய உதாரணங்கள்